Hi students, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் சீரிஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். சென்னையா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், நாமக்கலா இருக்கட்டும், ஈரோடா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், எல்லா ஏரியாவுமே கவர் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு ஏரியாவிலும் இது டாப் 10 காலேஜா இருக்கு அப்படின்றத பத்தி வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வர வீடியோல பாத்தீங்கன்னா நர்சிங் காலேஜ் பத்தி போட போறோம். இது பாத்தீங்கன்னா இந்த டாப் 10 சீரிஸ் மாதிரிலாம் கிடையாது. ஜென்ரலா என்னென்ன காலேஜ் பெஸ்ட் காலேஜஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம டாப் 10 நர்சிங் காலேஜ் சென்னை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஏ சிதம்பரம் காலேஜ் ஆஃப் நர்சிங் தான். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கு. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1991. இந்த காலேஜோட செக்ஷன் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4.2 இருக்கு. காலேஜ் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 இருக்கு. அடுத்ததான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முகமது சதாக் ஏஜே காலேஜ் ஆஃப் நர்சிங் தான். ஸோ இந்த காலேஜ் திருச்சேரியில லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2000. இந்த காலேஜோட செக்ஷன் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4 இருக்கு. காலேஜ் யூனியர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.8 இருக்கு. அடுத்ததான் தேர்ட் பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்போலோ காலேஜ் ஆஃப் நர்சிங் தான். ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அயனாம்பாக்கத்தில். இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1996. ஸோ இந்த காலேஜோட செக்ஷன் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4.2 இருக்கு. காலேஜ் யூனியர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.8 இருக்கு. அடுத்ததான் ஃபோர்த் பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் நர்சிங். ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தண்டாலம் அப்படின்ற இடத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2008. இந்த காலேஜோட செக்ஷன் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 3.7 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.6 இருக்கு. அடுத்ததான் ஃபிஃப்த் பிளேஸ்ல என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒமையலாச்சி காலேஜ் ஆஃப் நர்சிங். ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அம்பத்தூர்ல தான். ஸோ இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1992. ஸோ இந்த காலேஜோட செக்ஷன் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4.2 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 இருக்கு. அடுத்ததா சிக்ஸ்த் பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செண்பகா காலேஜ் ஆஃப் நர்சிங் தான். ஸோ இந்த காலேஜ் திருவேற்காடுல லொக்கேட் ஆயிருக்கு. எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்னன்னு பார்த்தோம்னா 2004 தான். ஸோ இந்த காலேஜோட செக்ஷன் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 3.3 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.8 இருக்கு. அடுத்ததான் செவன்த் பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பில்ரோத் காலேஜ் ஆஃப் நர்சிங். ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை வாயில்ல. ஸோ இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2000. இந்த காலேஜோட செக்ஷன் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.8 இருக்கு. அடுத்ததான் எயித்து பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாதா காலேஜ் ஆஃப் நர்சிங் தான். ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குன்றத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1998. ஸோ இந்த காலேஜோட செக்ஷன் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4.6 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.4 இருக்கு. அடுத்ததான் நைன்த் பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டி இசபெல்ஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் தான். ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாப்பூர்ல தான். இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2012. ஸோ இந்த காலேஜோட செக்ஷன் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 4.2 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 இருக்கு. அடுத்ததான் 10th பிளேஸ் இருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெங்கடேஸ்வரா நர்சிங் காலேஜ் தான். இந்த காலேஜ் எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நவனூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2006. ஸோ இந்த காலேஜோட செக்ஷன் ரேட்டிங் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு 3.4 இருக்கு. காலேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.7 இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது சென்னையில் இருக்கிற டாப் 10 நர்சிங் காலேஜ் பார்த்தோம்னா ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பத்தின டவுட்டா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீயா எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.